ஷேய் பார்வதி அம்மா பேசுகிற தாய்ந்தியா நாடு டெல்லி டு தமிழ்நாடு. டெல்லி டு தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டம் எஃப்ஐஆர் போடுற கணக்கு காவல்துறைக்கு கொடுத்தாச்சு. எல்லா அனைத்தும் இடத்து சம்பந்தப்பட்ட கணக்கில் இருந்து எல்லா அனைத்துமே உள்ள வரும். எஃப்ஐஆர் போட்டினா கணக்கு எடுக்கிறதுக்கு லீஸாக எடுத்துருவான். விருதுநகர் மாவட்டம் முதல் எடுப்பார் ஐயா. விருதுநகர் மாவட்டம் முதல் எடுக்கையில் கணக்கு உலகம் காணொலியில் உலகம் பார்க்க விடுவார், நீதிமன்றத்திலேருந்து விடுவார். நீதி அரசர் கணக்கு எடுத்துட்டாரு, நீதித்துறை நீதிமன்றத்திலிருந்து கணக்கு எடுப்பார். நீதிபதி ஜட்ஜி ஐயா இன்னைக்கு ஜட்ஜி 2வது நாள் கணக்கில் நீதிமன்றத்திலிருந்து உலக செய்தி வாசிப்பு விடுவார். என்னென்ன சேட்டை பண்ணியிருக்கான், என்னென்ன கணக்கு. அப்போ கணக்கு வரையில் விருதுநகர் மாவட்டத்தில் மந்திரி இருப்பான், எம்எல்ஏ இருப்பான், எம்பி இருப்பான். இத்தனை கணக்குகளும் உள்ள ஏந்தி வரும் கணக்கு, புரியுதா? அப்போ கணக்கு ஏந்தி வரையில் சென்னையில் உட்காந்து வீடு கட்டுற திட்டம் கொடுக்கான். அப்போ வீடு கட்டு திட்டத்தில் ஒரு ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் எத்தனை வீடுங்கிறது கணக்கு நீதிமன்றத்திலேருந்து எடுப்பாங்க, புரியுதா? ராணுவத்தை வச்சு தான் எடுப்பார். எடுக்கிற சிட்டி கிராமம் ஒரு ஆதார கார்டில் எத்தனை வீடுங்கிறது ஒரு ஆதார கார்டில் அப்போ கணக்கு எடுப்பார். இவன் சென்னையில் இருக்கிறவன் நீ பில்டிங்காக போடு, எனக்கு பணம் அங்கே வரணும், சம்பளம் போடுறது. அப்போ இதில் கணக்கு பிடிக்கிறது தாசில்தார்லேருந்து இடத்து சம்மந்தப்பட்ட கணக்கிலேருந்து கையெழுத்து போடுற கணக்கிலேருந்து பிடிப்பார். இப்போ இதை வச்சு தான் கணக்கை போட்டு பிடிப்பார். அவன் போடுறான். அவன் போடுறதுக்கு என்ன காரணம்? பூரா கவர்மெண்ட் வேலை ஆக்குறவங்க பூரா உள்ள மாட்டட்டும்னு சென்னையிலேருந்து போடுறான். மாட்டுறதுக்கு வழி. இவனுக்கு கையெழுத்து போடணும், வீட்டில் காகித பேப்பர் அள்ளிட்டு போய் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன் இடத்து சம்மந்தப்பட்ட கணக்கு, வீடு கட்டுறது, அந்த கையெழுத்து, இந்த கையெழுத்து, நஞ்சை குஞ்சை பட்டா மாற்று, எல்லா கையெழுத்து வந்து போடுதான். அப்போ உள்ளே கொண்டு போயிடுவார், என்கவுண்டரில் கொண்டு போய் கணக்கை முடிச்சிடுவார். கால் சத்தியம். இப்போ கணக்கு அழகாக வருது அப்படின்ட்டார் ஐயா நீதி அரசர். சென்னையில் இருக்கிறவனுக்கு அப்படியே அவனை ஒரு கோமாளி வச்சு தான் கணக்கை முடிப்பார். ஒரு கோமாளி வச்சு தான் கணக்கு எடுப்பார். ஒரு கோமாளியை வச்சு தான் என்கவுண்டரில் தமிழ்நாடு முழுவதும் எப்படி நடக்குன்னு எழுதிட்டார் ஜட்ஜி முக்கால் சத்தியம்.